சமீபத்தில் உலகப்பரப்பிலே இன்றைய தினம் பட்டம் பெற இருக்கக்கூடிய ஆலயங்களே, ஆளுநர்களே, அவருடைய பெற்றோர்களே, இங்கே வருகின்ற அனைவரும் இயக்கக்கூடிய அன்பு வரவுண்டாக வருடை வருவதை பிரார்த்திக்கின்றேன். நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மார்க்க ரீதியாக வழிநடத்தக்கூடிய பிரமாபுரங்களே, ஆலயங்களே, ஆசிரியர்களே, சிறப்பான முறையில் கடந்த 46 ஆண்டுகளாக இந்த பகுதியை மக்கள் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி நம்முடைய அன்பாக அறிவியல் கல்லூரி. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க கல்லூரிகளிலே ஒரு கல்லூரி. இந்த கல்லூரிய நிறுவனர் நம்முடைய மொய்தீன் அலியுடைய தந்தையார் அன்சாரி அலி பற்றி எனக்கு முன்பு பேசிய நம்முடைய அப்துல் அலீஸ் அலியார் அவர்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதியிலே ஒரு கடைக்கோடி தமிழகத்திலும் ஒரு தரமான மாற்றுக் கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த கல்லூரியை துவங்கி என்ற அளவிலும் இன்னும் 3-4 ஆண்டுகளிலே பொன்விழா காணக்கூடிய அளவிலே சிறப்பான முறையில் இந்த கல்லூரியை அவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அதே நோக்கத்தில் இந்த அளவிலும் நம்முடைய மொய்தீன் நடத்தி கொண்டிருப்பது, இதன் மூலமாக கல்வி சேவை வழங்கிக் கொண்டிருப்பது உங்களுடைய சாதாரண விஷயம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மதரசாவை நடத்துவது என்பது, அங்கே மார்க்க கல்வி கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதான காரணமாக இல்லாத ஒரு காலகட்டத்திலே சிறப்பான முறையில் கல்வி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இன்றைக்கு பட்டமளிப்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெற்றோர்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். உலக கல்வியிலே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் உலக கல்வியை கற்க வைத்து அதன் மூலமாக நல்ல பணப்பொருளாக வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் எல்லாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 20 வருஷத்துக்கு பயணிக்கக்கூடிய மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகள் கற்க வேண்டும். ஆனால் இந்த சமூகத்தை மார்க்க ரீதியாக வழிநடத்த வேண்டும். நம்முடைய ஐயர் சொன்னாங்களே, மார்க்கம் சம்பந்தமாக எந்த சந்தேகம் வந்தாலும் அதை சொல்லுவதற்குரிய பொறுப்புதாரிகளை உருவாக்க வேண்டும். அந்தந்த காலத்திற்கு ஏற்றவோ உணவாக்கலாகவும் என்ற வழக்கத்தை கொடுக்கப்பட முடியாது. அது திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழியிலே இருக்கின்றதா என்கிற ஆதாரங்களை எல்லாம் பார்த்து இந்த சமூகத்திற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதுபோல இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கணியமிக்க உலகக்கால் மட்டும்தான் முடியும். அத்தகைய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறது. எத்தனையோ கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு செய்தியை சொல்வதை விட, வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானிலே கணிமிக்க உலமாக்களின் மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த முழுமையான சமூகத்திற்கும் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் அத்தகைய ஒரு வல்லமை கணிமிக்க உலமாக்கள் இருக்கின்றது. அத்தகைய உலமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மதரசா அரபிக் கல்லூரி. இந்த அரபிக் கல்லூரி பட்டமளிப்பில் கலந்து கொள்வதற்கு தாய்சபை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது, பொறுப்பாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய அதிகாரத்தில் இந்த பட்டமளிப்பு கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதனை சொன்னபோது
பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, நேற்று வரை பாராளுமன்ற கூட்டத்தொடர், நாளை மறுதினம் திங்கட்கிழமை கூட்டத்தொடர் இருந்தாலும் எப்படியாவது பயணப்பட்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய தாய் சபை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அபூபக்கர் அவர்களை வற்புறுத்துகிறார் என்று சொன்னால், தாய் சபையோடு இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த தொடர்பு நாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பொருளை எங்களுக்கு உணர்கின்றது. உள்ளபடியே இந்த மதரசா 46 ஆண்டுகளாக எப்படி ஒரு கல்வி ஆகியதோ அதுபோல இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளை கடந்து இந்த பகுதிக்கு ஒரு முழுதாரமான கல்வி சேவை ஆற்றும். எப்படி ஒரு பொது சமூகத்திலே நாம் ஒரு நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இதை எழுந்திருக்கும். இப்போது கூட நம்முடைய பொதுச் செயலாளர் பேசிவிட்டு சென்றால், திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாம் அதற்குள் முழுமையாக இங்கே பேசுவதற்கு இப்போது தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். தாய்சபை இந்தியாவின் முஸ்லீம் என்பது இன்றைக்கு அதில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் வரை எங்களுடைய தலைவர், இதனுடைய நிறுவன தலைவர் கணினிகள் ராய்வே உள்ள காலத்திலிருந்து இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முடிவுகளுக்கு ராஜமீதிக்காக வரைக்கும் என்றைக்கும் எந்த மதத்தினரும் முன்வடும்படியாக எந்த மதத்தையும் நாங்கள் தவறாக பேசியதே கிடையாது, முன்வடும்படியாக நடந்ததே கிடையாது. இந்த சமூகத்திற்கான ஒரு நடைமுறை மறுக்கப்படுகின்ற போது அந்த நடைமுறை தொடருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே இந்த நடைமுறை என்பதை தமிழ்நாடு வகுப்பறை தலைவராக இருக்கக்கூடிய நான் கேட்கிறத இதை பிரித்து மறைத்து கணக்காவை கடந்ததாக சொல்லி ஏதோ மற்ற எங்களுடைய சகோதரர்களுடைய நாங்களெல்லாம் எதிராக இந்த கருத்தையோ விஜயத்திற்கு போல இன்றைக்கு ஒற்றுமையை குறைவதற்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அவருடைய திட்டங்களால் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லோரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லோரோடும் சகோதரத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யாருடைய மனதும் முன்படக்கூடிய அளவிலே யாரையும் எந்த மதத்தையும் இழிவாக எந்த காலத்திலையும் தவறாக பேசியது கிடையாது. இந்த கட்சியிலிருந்து என்றைக்கும் பேசவும் முடியாது. அப்படி ஒரு நல்லிணக்கத்திற்கான கட்சியாக கண்ணியத்தை ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு வகுப்பறை தலைவராக நான் இருக்கின்றேன். இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்த மசோதாவின் மூலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை சட்டத்தின் மூலமாக அபகரிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற போது அதை எப்படி தோற்கடிப்பது என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மசோதா பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து எதிர்க்கக்கூடிய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அந்த கூட்டுக்குழுவிலும் சரி அவர்கள் ஆளுகின்ற தரப்பினர் பெரும்பான்மையான உறுப்பினர்களை எண்ணிக்கையாக அமைத்து அந்த கூட்டுக்குழுவிலே பெரும்பான்மையின் அடிப்படையிலே முடிவுகளை எடுத்து அந்த எதிர்கட்சி உறுப்பினர்களால் கொடுத்த எந்த திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கூட்டுக்குழு பாராளுமன்ற அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு அந்த கூட்டுக்குழுவை அமைக்காமலே இருந்திருக்கிறார். ஒரு கண்துடைப்பாக கூட்டுக்குழுவை அமைத்து அந்த கூட்டுக்குழுவில எதிர்கருத்துக்களை எல்லாம் பரிசீலிக்காமல் அவர்களுடைய திருத்தங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் விவாதத்திற்கு வருகின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சொல்லி அந்த மசோதாவை கடுமையாக எதிர்ப்போம். நம்மோடு பொருள் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளையும்
வலிமையாக எதிர்க்க செல்வோம். நம்மோடு கூட இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்த மசோதாவை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் இஸ்லாமிய சொத்துக்கள் வக்ஃபுடைய சொத்துக்கள் மதுரை அளவிற்கு ஆக்கிரமிப்பாளர்களிடத்தை சட்டப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும். இந்த சொத்துக்கள் எல்லாம் பறிபோகும். வக்ஃபு வாரியத்திற்குரிய பெரும்பாலான அதிகாரங்கள் எல்லாம் பறிபோகும். இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை இஸ்லாமியர்கள் நிர்வகித்து வரக்கூடிய நிலையிலே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதை நிர்வகிக்கலாம் என்று கொண்டு வரக்கூடிய திருத்தங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த அரசுடைய நோக்கம் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களிடமிருந்து பிடிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை சட்ட ரீதியாக எப்படி எடுப்பது என்ற திட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா 2024. இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையாளர்களை சட்டமாக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி சட்டம் எப்படி அரசாங்கம் சட்டத்திற்கு எதிரானது என்பதை சொல்லி அதற்கு ஒரு தீர்வு காணுவதற்கு இஸ்லாமிய முஸ்லீம் திட்டப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற மக்களவையில் மாநிலங்களில் எப்படி எதிர்ப்பது இதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மாநில அல்லாத கட்சிகளிலும் இந்த சமூகத்திற்குரிய பாதிப்புகளை பற்றி எடுத்து சொல்லி இந்த மசோதா பாராளுமன்ற விவாதத்தில் வருகின்ற போது அதற்கு எதிராக எல்லோரும் எதிர்க்கக்கூடிய வகையிலே திட்டப்பட்டிருக்கின்றோம். இப்படி இந்த சமூகத்திற்கு எதிராக வரக்கூடிய அத்தனை சட்டங்களையும் இந்திய இஸ்லாமிய முஸ்லீம்கள் கடந்த காலங்களிலே எப்படி எதிர்த்ததோ எப்படி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த சட்ட நடவடிக்கை ஈடுபட்டதோ அது போல வரக்கூடிய காலங்களில் செயல்படுவோம். தமிழகத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அனைவரோடும் கடந்த காலங்களில் எப்படி சகோதரத்தோடு வாழ்ந்தோமோ அதுபோல சிறுபான்மை பெரும்பான்மை இல்லாமல் அனைவருக்கும் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு சிறுபான்மை இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த சட்டம் வழங்கியிருக்கிற அத்தனை உரிமைகளையும் பெற்றுத் தரக்கூடிய அதை அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பணிகளை கூறி இந்த மதரசா சிறப்பான முறையில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகிழ்ச்சி அத்தனை ஆசிரியர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து